பழனி நில விவகாரத்தில் கோவில் நிலத்தை தெரியாமல் பதிவு செய்ததாக கூற முடியாது என்று திமுக முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கூறிய நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவருக்கு பதிலளித்துள்ளார். இருவர் கூறியதையும் வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். கோயில்கள் இடத்தை பதிவே செய்ய முடியாது. எந்தெந்த பத்திர அலுவலகம் இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கோயில் நிலங்களாக இருந்தாலும் அரசு நிலமாக இருந்தாலும் நீர்நிலை புறம்பாக்காக இருந்தாலும் வக்பாரிய சொத்தாக இருந்தாலும் கிறிஸ்துவத்தை எந்த சொத்தாக இருந்தாலும் அதை பதிய முடியாதுன்னா அதில் ஏற்கனவே சுழிச்சிருப்பாங்க. ஏன்னா பார்த்த உடனே நீங்கள் அந்த சொத்தை பதிய முடியாது. அதே நேரத்தில் இன்னைக்கு பதியணும் ஒரு சொத்துன்னா முதல் நாளே அதுக்கான டோக்கனை போட்டிருப்பாங்க. அந்த டோக்கன் போடாமல் பதிய முடியாது. அதனால இதை தெரியாமல் பதிஞ்சிட்டாங்க, இது யாருக்கும் தெரியாது, இது யதார்த்தமா நடந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. நகைச்சுவை செய்தியில் போட்ட முறைகேடை பத்தி யார் சொல்றது இல்லையா ஐயா? அது திட்டமிட்டு அந்த தம்பி பாவம் சின்ன தம்பி நல்ல அருமையான மாண்புமிகு அமைச்சர் திட்டமிட்டு அவர் மீது நடத்தப்படுகிற ஒரு அவதூறுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக அவர் எதிர்கொள்வார்.